Hi friends. இன்னைக்கு நம்ம வந்து குருவாயூர் போக போறோம். ஹர்ஷிக்கு சோறு விட்டோம். என்னடா வாய்ஸ் இது? இனிமேல் இந்த வயசுல தான் இந்த பேச போறேன். நல்லா இருந்தா அவ்வளோதான், சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். இங்க பாரு தம்பி, எப்பா பார்த்தாலும் இவன் மட்டும்தான் இந்த வீட்லயே லேட். மெல்ல 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 சரி நான் போயிட்டான். A few moments later. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு 4:30க்கு அந்த மாதிரி கிளம்பணும். இப்போ 6:30 ஆச்சு. இப்போ தான் நாங்கள் பாலக்காடு வந்து தாண்டி போயிட்டுருக்கோம். நடுவில் வந்து ஒரு வீக்கில் ஸ்டாப் பண்ணோம். அப்போ வந்து டேரெக்டாக வந்து குருவாயூர் தான். அர்ஜுனர் வெளி சாங் போட்டிருக்காங்க பின்னாடி. அதுக்கேற்ற மாதிரியே சீனும் வந்து வைப் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு ஸ்பீட் கேமரா வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோனில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டே இருக்கும். அப்போ வந்து கம்மி பண்ணிப்பாங்க. நாங்கள் குருவாயூர் வந்து சமயம் எத்தனாயி சமயம் 9 ஆகி நாங்கள் வந்தாயி நாங்கள் உள்ள காணிச்சு தரோம். ரொம்ப முதுகு வலி, ரோடு ரொம்ப மோசமாகி உண்டு. குறைச்சி கேரளா கவர்மெண்ட் ரோடு போட்டு கேரளா மெயின் ரோடு ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கே பாருங்கள், அரிசிவும் வைஷ்ணவி வந்துட்டுருக்கான். சாரி தமிழில் பேசிட்டேன். ఇక్కడ నోకు తెలుగు சரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா ஓகே. ഇവിടെ വൈഷ്ണവി അർസീവ് നടന്നാണ്. നോക്ക് ഇത് കുളമാണ്, തെപ്പക്കുളം അല്ല. ഈ குளத்தில் கிருஷ்ணர் பாத்திங் செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு பகலில் காணிச்சு தரோம். ಈ நடுவில் கிருஷ்ணர் ഈ പെൺകുട്ടിക്ക് ഒന്നും അറിയില്ല. ഇവിടെ ചെരുപ്പ് വിട്ടുമോ? ഞാൻ ഇവിടെ ഇടും. காஸ்ட்லி செருப்பு. இங்கே கோயிலேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே கிளாக் ரூம் இருக்கும். இங்கே தான் உங்களோட ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் லிஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க. செப்பல்ஸ்க்கு ஒரு பேருக்கு 2 ரூபா, ஸ்மால் பேக்னா 10 ரூபா, கிட்டுனா என்னன்னு தெரில. மொபைல் ஃபோனுக்கு 10 ரூபா, கேமராக்கு 50 ரூபா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாதாம்மா அவங்க மொபைல் கொடுக்கும்போது. 6 hours ஒன்லி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் கேளுங்க. கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே கிளாக் ரூம் இருக்கும். நீங்கள் அங்கே போய் கொடுத்துக்கலாம். அப்படியே இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அது பக்கத்தாலே ஃபீடிங் ரூமும் இருக்குது. இங்கே கோயிலோட கம்ஃபர்ட் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் குளிச்சுக்கலாம், ட்ரெஸ் மாற்றிக்கலாம். லேடிஸ் தனியாக இருக்குது, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. பாருங்க, குருவாயூர் வந்து நைட்டில் இப்படி தான் லைட் செட்டிங்கோடு இருக்குது. நான் உங்களை பகலுக்கு அப்படியே டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். மணி நடுராத்திரி 3:30 மணி தான் ஆச்சு. எழுப்பி விட்டாங்க குளிச்சு கிளம்பு சொல்லி. A few moments later. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. குட் மார்னிங் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து குட் மார்னிங் இல்லைங்க, குட் நைட் சொல்லுங்கள். இப்போ வந்து டைம் வந்து 4:30 ஆச்சு. அம்மா, விக்கி, அப்புறம் அண்ணி வந்துட்டு முன்னாடியே போயிட்டாங்க 3 o'clock. நாங்கள் வந்து டக்குன்னு சோறு விட்டதுக்கப்புறம் வந்துட்டு பேரண்ட்ஸை வந்து விட்டுருவாங்க ஸ்பெஷல் தரிசனத்தில். அவங்கள வந்து அலோ பண்ணுறதில்ல. அதனால் அவங்க 3 மணிக்கே கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரில. இனிமேல் தான் நாங்கள் போய் தேடணும். ஃபோன் பண்ணால் எடுக்கல, இன்னும் லைனில் தான் நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போ நாங்கள் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும். சன் டிவி செய்திருக்காக இளமரன். இதாக பார்த்தீங்கன்னா பேக் சைடு, நாங்கள் பேக் சைடாக வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும். ரூம் வந்துட்டு இது பக்கத்துலேயே நாங்கள் எடுத்துட்டங்காட்டிக்கு பேக் சைடு பக்கமாக இருக்குதுன்னு நாங்கள் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் வந்து சாமி இருக்கும். அங்கே வந்து ஃபோன் எல்லாம் அலோடு இல்லை. அந்த சைட் கிளாக் ரூம் இருக்குது, அங்கெல்லாம் ஃபோனை வச்சுட்டு தான் நாங்கள் போகணும். உங்களுக்குள்ளே வந்து வீடியோஸ்லாம் காமிக்க முடியாது. இப்போ வந்து பேக் கேட்டு ஃப்ரண்ட் கேட் வழியாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு கிளாக் ரூம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே தான் நீங்கள் அன்னப்பிரசன்னம் டிக்கெட் வாங்கணும். அன்னப்பிரசன்னம் டிக்கெட் வந்து 100 ரூபா, ஃபோட்டோக்கு வந்து 5 காப்பி வந்து 100 ரூபா. இதுலேயே வந்து பேரண்ட்ஸையும் வந்து ஸ்பெஷல் தரிசனத்தில் வந்து அலோவ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் வழி, இதுக்குள்ளே தான் சாமி இருப்பாங்க. இதுவும் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தான். சாமி பார்க்க தான் இங்கே லைனில் எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி அனுப்புகிறாங்க. க்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 3 o'clock வந்தவங்களே உட்காந்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ரோட்லேருந்து. நம்ம இப்போ வரைக்கும் வந்துட்டு போனது எல்லாமே பேக் கேட். ஏன்னா வந்து ரூம் வந்து பேக் கேட் பக்கத்துலேயே போட்டாங்காட்டிக்கு அந்த வழியாக வந்துட்டு போனோம், ஈஸியாக இருக்குன்னு. காலையில் 4:30 மணிக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் என்னை நடந்து வச்சுட்டான். கோயிலை சுற்றி இப்போ வெளியவே வந்துட்டோம், ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்கவே இல்லை. வெற்றிகரமாக இன்னொரு கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கான்னு கேட்டால் யாருமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பழமெல்லாம் வச்சுட்டுமே கேட்டு பார்க்கலாம். இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கா? ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கா? இன்னொரு பண்ணாரு ஏர்லி மார்னிங் வந்து எங்கேயுமே ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை. நாங்கள் வெற்றிகரமாக ஒரு கடையை கண்டுபிடிச்சி நாங்கள் ஜூஸ் குடித்தோம். ஆனால் ஒரு ஆரஞ்சு, ஒரு சாத்துக்குடி, ஒரு பைனாப்பிள் குடித்தோம். பார்த்தீங்கன்னா 210 ஆகிடுச்சு. ஒரு ஜூஸ் வந்து 70 rupees ஆகுமா. ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 70 அப்படின்னு சொன்னோடனே மூஞ்சி வந்து போனலாம் போயிடுச்சு. சந்தோஷமாக இருந்தால் ஜூஸ் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் 210 அப்படின்னு மூஞ்சி வந்து சுருங்கிடுச்சு. அப்போ உனக்கு வேற கடையில் சாக்லேட் வாங்கி தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கடை இருக்குது. சைடில் ஃபுல்லாக இந்த சைடு எல்லாம் நிறையா கடை இருக்குது. கேரளாவோட ட்ரெடிஷன் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே இருக்குது. சாரீஸு, குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குது. இங்கே வந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. தம்பிக்கு ஒரே ஒரு ஷர்ட் கேட்டோம், அந்த கடையில் 250 சொன்னாங்க. அதே ஷர்ட்டு இங்கே வந்து 350 சொல்கிறாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது காசுலாம். இங்கே வந்து 350 சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ 250 சொன்னால் கடைக்கு திரும்பி வந்துட்டு சமாளித்து இப்போ ஒருத்தன் வாங்க போகிறான். வேறு வழி தெரியல. அங்கெல்லாம் ஃபுல்லாக 10 லைன் இருக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடும் அதே மாதிரி நிறையா லைன் இருக்குது. இவங்க எங்கள் அம்மாவும் அண்ணாவும் எங்கே போய் மாட்டினாங்கன்னு தெரில, அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸில் சாமி இங்கே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா துலாபாரத்துக்கு இங்கே வச்சுருக்காங்க. A few moments later. ரெடி ஆகிட்டாரு சாப்பாடு. நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். குழந்தைங்க கூப்பிட்டு போனீங்கன்னா அப்பா அம்மாவும் ஸ்பெஷல் தரிசனத்தில் போய்க்கலாம். ஆனால் அங்கேயும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிறையா குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தது. ஒரு 2 minutes நிப்பாட்டி தான் விட்டுறாங்க. ரொம்ப கஷ்டம். ஆமாம், இப்போ நம்ம போய் பிரசாதம் வாங்கிட்டு போய் பாயாசம்
சேம் பட் டிஃப்ரெண்ட். சேம் பட் டிஃபரண்ட். நோ மணி நோ அலி. ஹர்ஷியோட பாட்டி அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்க சோறு ஊற்றியாச்சு, உள்ள போய் சாமி பார்த்தாச்சு. இப்போ நாங்க நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் போறோம். பாய்ஸ் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அம்மா ஊர் கோயிலுக்கு வந்திருக்கோம். மம்மியூர் சிவன் டெம்பிள். இங்கிலீஷில் வச்சிருக்காங்க, நான் தமிழில் சொல்கிறேன். மலையாளத்தில் இப்போ சாரி நான் മലയാളിയാണ് ഞങ്ങൾ ഇപ്പോൾ ഈ മമ്മിയൂർ ടെമ്പിളാണ് കമ്മിങ്. நாங்கள் இப்போ குருவாயூர்லாம் போய் முடிச்சுட்டு இப்போ அது பக்கத்துலேயே மம்மியூர் சிவன் டெம்பிள் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த கோயிலில் பார்க்கிங் இருக்காது, கோயில் தள்ளி வந்தீங்கன்னா தான் பார்க்கிங் இருக்கு. ஆமாம். விநாயகர் டெம்பிள். பெத்தகாண்டி குண்டி. Meanwhile, நாங்கள் என்ன பீச் வந்திருக்கோம்? நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம். மினி கோவா சாவக்காடு பீச்சுக்கு வந்தோம். அங்கே வணக்கம், அவங்க ஒசாக்கார் பேசுகிறேன். 2018 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. அவங்க கையில் நல்லா புதுசாக 90% இருக்கு. வாங்க குறைச்சி பேசி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்க இருப்போம்னு பார்த்தீங்கன்னா மலமுலா டேம். வாய்ஸ் நல்லா இருக்குல்ல? நாங்கள் வந்துட்டோம். சரி, நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். வேட்டி வேற அவரு குருவாயூர் தான் பிளான் பண்ணோம். பார்த்தீங்கன்னா குருவாயூர், அப்புறம் இன்னொரு கோயில், அப்புறம் பீச்சு, அப்புறம் சரி லிஸ்ட் பெருசா போகுது. வேட்டியை வந்துருச்சு புடி. பை கைஸ். என்னடா மம்முட்டியா மாதிரி போயிட்டு இருக்கேன். பிரேக்ல இருக்கும். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க ஐயா. வாய் ஊறுதா? டக்குன்னு இது இடிஞ்சு அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கும். இப்போ இங்க இருந்து டக்குன்னு நம்ம தண்ணிக்குள்ள குதிச்சிருவோமா? இது கட்டாயி அவ்வளோதான்.